வணக்கம் மச்சீஸ். ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்றதுல மிக்க மகிழ்ச்சி. எஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நியூ இயர். ஸோ நியூ இயர் அதுமா நாங்கள் கேக் வெட்டி என்ன பண்ண போகிறோம்? கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஒரு சேலஞ்சும் வந்துட்டு பண்ண போகிறோம். அதாவது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, October 24 நாங்கள் வந்துட்டு மீட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி வந்துட்டு August 29, 2023 தானே? ஒரு டக்குன்னு மறந்தது லைட்டாக 2023. ஆனால் October 23 பார்த்தீங்கன்னா இல்ல, மேரேஜ் ஆன வருஷத்தை தானே சொல்லணும். ஆமாம் 2022 அப்படின்னா இந்த வருஷம் தான் கல்யாணம் ஆச்சா? ஒரு வருஷம் ஓடுனதே தெரியலையா? சூப்பர். சாரிங்க, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு. October 29, August 29, 2023. ஐயோ, வீடியோக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் படிச்சேனே, மறந்துருச்சு. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இவங்க நான் காமெடி பண்ணிட்டு இருந்தேன், அதனால யாரும் எதுவும் பேனிக் ஆக வேணாம். August 29 அவங்க இல்ல, நீங்க தான். ஆமா, நானும் பேனிக் ஆகல. August 29, 2022 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. நாங்க ஆனா மீட் பண்ணிக்கிட்டது ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே பின்னாடி போனோம்னா October 24 தான் நாங்க மீட் பண்ணோம். அதனால அந்த டேட்ல ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா நாங்க நேர்ல மீட் பண்ணிட்டு சின்னதா ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேட்ல எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ சேட். அதனால இன்னைக்கு நியூ இயர் அதுமா ஒரு கேக் வாங்கிருக்கோங்க. பாபா இருக்கே ஃபேமிலி ஹாப்பி நியூ இயர் 2024. ஸோ என்ன நம்பி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. நான் வீடியோ போடாட்டினா கூட பல பிரச்சனைகள் வீடியோ போட முடியல, இருந்தாலும் யாரும் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் நம்ம சேனலில் இருக்கீங்க. அதனால உங்களுக்காகவே நம்ம பாபா இருக்கே விளாக்ஸ், பாபா இருக்கே டெக் 2 சேனலுக்கும் சார்பாக ஒரே கேக்கு பாபா சிம்பிளா ஒரே கேக்ல பாபா இருக்கே ஃபேமிலின்னு நான் போட்டேன். ஸோ இந்த கேக்கை தான் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து வெட்டி கொண்டாடி ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். எஸ், அதானமா? எஸ், அதே தான். ஓகே ஓகே. மெழுகுவர்த்திலாம் கொடுத்துருக்காங்க. கத்தி மெழுகுவர்த்திலாம் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக கேக் கொடுக்குறது. ஆனால் மெழுகுவர்த்திலாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம். எதுக்கு அணைச்சு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு எதுக்கு பற்ற வச்சு அணைச்சிக்கிட்டு அது எதுக்கு? அதனால இது அப்படி ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேட் என்னன்னாங்க, இந்த கேக்கை வந்து அப்படியே சரிபாதியாக வெட்ட போகிறோம். 1/4 கிலோ அவங்களுக்கு, 1/4 கிலோ எனக்கு. இப்போ கேம் என்னன்னா, ஆளுக்கு 1/4 கிலோ கேக் சாப்பிடணும். ஓகேங்களா? எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றோம், ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறோம், அதுதான் மேட்ரு. யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க வந்துட்டு வின்னரு. அதுக்கப்புறம் சாப்பிட்றவங்க அவ்வளோதான், தோத்தா முடியும், அவங்க தான். ஸோ வந்து இப்போ இந்த சேலஞ்சில் ஜெயிக்கிறவங்க என்ன பண்ணணும், தோக்கிறவங்க என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு யோசிச்சு வச்சுருக்கோம். ஃபைனலாக வந்துட்டு அதை நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ரொம்ப நேரமாக தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. மேடம் கேக்கு கட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். அப்படிதானே? சாப்பிட்றது மட்டும்தான். ஆமாம். இல்லை, ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும் இதை எப்படியும் யாரு காலி பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் வயிற்றெல்லாம் காலியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா 1/4 கிலோ திகட்டாமல் இருக்கணும், அதான் மெயின். ஒரு ஊருக்கு வச்சுக்கலாமோ? முன்னாடியே சரக்கு ஆர்டர் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? லைட்டாக திகட்டுச்சுன்னா லைட்டாக நக்கிக்கலாம். சரி, ஓகேங்க. அதாங்க பாதி கேக் வெட்ட போகிறோம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அந்த 10 பேர் ஃபுட்டு வாங்கி வச்சுருக்கோம். உங்களால் முடிஞ்சது அதை போய் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த நியூ இயர் அதுமா வெயிட்டாக கெத்தாக நாங்கள் 2 பேரும் இந்த வீடியோ போடுறோம். எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேனலில் எங்களுடைய வீடியோஸ், கப்புள் விளாக்ஸு, கப்புள் சேலஞ்ச் வீடியோஸ், இப்படி என்னன்னாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் நாங்கள் 2 பேரும் தான் மூஞ்சியை காமிச்சிக்கிட்டே இருப்போம் இந்த சேனலில். சரிங்க, ரொம்ப நேரம் பேசியாச்சு, நம்ம இப்போ வேலையை ஆரம்பிப்போம். வந்துருச்சு. ஆமாம், செம்ம பசியில் வேலை இருக்கும். இதை கட் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வேணுமே, ஒரு 2 பிளேட் இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பர். இப்போ தட்டு பார்த்தீங்களா, நல்லா சாதத்தை போட்டு குழச்சி அடிக்கலாம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணுங்க. ஸோ இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்படியே நடுவில் ஒரு கோடா போட்டோம். நடுவில் ஒரு கோடா? நடுவில் ஃபுல்லாக ஒரு கோடு. ஹாப்பி நியூ இயர். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் தான். அப்படி கொடுத்துட்டேன். உங்கள் சார்பாக நானே சாப்பிடுவேன். ஆக்சுவலாக சரி சமமாக வெட்டல, கொடுங்களேன்.
ஓகே, இந்த 1/4 கிலோ வைக்கிறதுக்கு தட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே 2 ஹாஃபாக வெட்டிட்டு 2லேயுமே பாதி பாதி 1/4 கிலோ வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டு சாப்பிடுவோம். ஏன்னா சப்போஸ் மிஞ்சிருச்சுன்னா வேற இருக்காது. இது இப்போ எப்படி இது அப்படியே அடியில் கத்தி விட்டு நெம்பி 2 பேரும் கூப்பிட்டு வரவா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பசியை போங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படியே இந்த தட்டை பார்த்துக்கோங்க, எடுத்துக்காமீங்க. ஓகே, ஸோ 2 பேருக்கு 1/4 கிலோ வச்சாச்சு. 3, 2, 1. உங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்டு தப்பாக நினச்சாங்க. இது சேலஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, தன்னை மறந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. செம்ம கேட்குங்க. வேற லெவல். அது முடிக்கும் போது தெரியும். இப்பயே பாருங்க எவ்வளோ காலி பண்ணிட்டேன். நான் என்னமோ சின்னதாக தான் இருக்கு. இப்பயே கரையுதுங்க. உள்ள போறது தான் இருக்கு. எனக்கு லைட்டாக தகட்ட ஆரம்பிக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே தான் நிறையா இருக்கு போல. நீங்க பெரிய ஆளுண்ணே. என்ன இருக்கு, சாதம் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. க்ரீம்லாம் சாப்பிட்டா இன்னும் திக்கட்ட போல இருக்கு. பல நாள் தண்ணி கிடக்குற மாதிரி சாப்பிட்றாங்கன்னு தப்பாக நினைச்சாங்க. கொஞ்சம் பசியாக தான் இருக்கேன், அதனால நல்லா உள்ள போகுது. என்னால இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுக்கே திகட்டதான் இருக்கேன். எப்படியா இருக்கேன் நான் சேலஞ்சுன்னு வந்துட்டா எதையும் பார்க்கலாம். எதைனா எப்படி? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே அச்சீஸ், பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 செர்ரி போட்டாங்க, அதோட கொட்டையை தவிர சுத்தமாக ஒன்றுமே இல்லை. பார்த்துக்கோங்க எவ்வளோ வச்சிருக்கா பாருங்க. அப்போ அவ்வளோதான், இவ தான் தோத்தா முடியும். ஸோ த வின்னர் இஸ் ஆர்கே. நம்ம ஜெயிச்சிட்டோங்க, பார்த்தீங்களா? நம்மளா? ஆமாம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ பாபா ஆர்கே ஃபேமிலியில் பாபா ஜெயிச்சிட்டேன், அஸ்மாவால் ஜெயிக்க முடியல. ஸோ சேட், என்ன பண்ணுறது. ஸோ எத்தனை பீஸ் இருக்கு? ஒரு பீஸ் தான். ஒரு பீஸ் தான். 1.25 பீஸ். 1.25 பீஸ், 1.5 பீஸ் இருக்கு. ஆனால் சேலஞ்சு முழுசாக முடிக்கணுங்கிறது தான். ஸோ நான் எவ்வளோ டைட்டில் முடிச்சிருக்கேன்னு தெரியல, கீழே அப்படியே பாஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் என்ன, நான் தோத்துட்டேன். சரி, சேலஞ்சு வின் பண்ணவங்களுக்கு என்ன? இப்போ இந்த சேலஞ்ச் என்னன்னு சொல்லிங்கன்னா, 2 உண்டியல் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் யார் தோக்குறாங்களோ ஜெயிச்சவங்களுக்கு ஒவ்வொரு சேலஞ்ச் அப்பவும் 100 ருபீஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? 100 ருபீஸ் வந்து அந்த உண்டியலில் போடணும். இப்போது நான் ஜெயிச்சிட்டேன், அப்போ அவங்க வந்து என்னோட பாபான்னு பேர் போட்ட என்னோட உண்டியலில் 100 ரூபா போடணும். அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க உண்டியலில் நான் 100 ரூபா போடுவேன். இதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணுறோமோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஜெயிச்சவங்க தோத்தவங்க வரேன்
மிஸ்டேக்கன். இந்த மாதிரி தோத்தவங்க வந்து ஜெயிச்சவங்களுக்கு நான் விட்டு ஜெயிச்சவங்களோட கொடுத்துட்டேன். விட்டு உண்டியல்ல கொடுத்தவங்களும் ஜெயிச்சவங்க தானே. அது இந்த மாதிரி தான் புருடா விடுவாங்கப்பா. தோத்த பாதி பேர் இந்த மாதிரி தான் புலம்பி திரிவாங்க. ஸோ அதான் நீங்க கண்டுக்காதீங்க. ஸோ தோத்தவங்க ஜெயிச்சவங்க உண்டியல்ல ₹100 போடணும். ஓகேங்களா? இதான் மேட்ரு. இப்படி போடுற காசெல்லாம் வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேக்க நாங்க மட்டும் இப்ப சாப்பிட்டோம்ல. ஆனா அந்த காசை வச்சு எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளவு காசு சேருதோ, இப்போ எனக்கு நிறைய காசு சேர்ந்துருன்னு வச்சுக்கோங்களேன். எண்ட் ஆஃப் தி மந்த் ஒவ்வொரு மாசத்தோட கடைசியில என் உண்டியல்ல சேர்ந்த காசெல்லாம் வந்து என்னால முடிஞ்சவங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பேர் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இப்போ அவங்க உண்டியல்ல எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதை வச்சு ஒரு மந்த் எண்டில் வந்துட்டு எத்தனை பேருக்கு எங்களால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமோ நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஸோ யார் உண்டியல்ல அதிகமாக காசு சேருது ஒவ்வொரு மாதமும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயமே. ஸோ இது வந்து இப்போ ஜனவரி 1ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறோமா, ஜனவரி 30ஆம் தேதி இந்த உண்டியல்ல எத்தனை வீடியோஸ் போட போறோம் தெரியல. சேனல் வீடியோஸ்லாம் ஜனவரி 30ஆம் தேதி நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படியே கோடிக்கணக்கில் சேர போகுதுன்னு. அதெல்லாம் கிடையாது. எங்களால் முடிஞ்சது எப்பப்போ சேலஞ்ச் வீடியோஸ் பண்றோமோ அதுல இருந்து தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு ₹100 கொடுக்கணும். எண்ட் ஆஃப் தி மந்த் யாருடைய உண்டியல்ல அதிக அமௌண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி 30ஆம் தேதி நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறோம். அன்னைக்கு வந்து அவங்க உண்டியல்ல ₹300 சேர்ந்துருக்கு. என் உண்டியல்ல ₹200 தான் இருக்கான். அவங்க உண்டியல்ல இருக்கிற அந்த ₹300 வச்சு அப்படியே ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துட்டு போய் எத்தனை சாப்பாடு வாங்க முடியுமோ வாங்கி எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ கொடுக்க போறோம். இவ்வளவுதான் மேட்ரு. ஸோ நாங்கள் வாங்க அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்களே சில்லிகள். ஸோ நாங்கள் வாங்குறது கொடுக்குறது எல்லாத்தையுமே நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இந்த உண்டியல் மேட்ரு இப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக திகட்டுது. அநேகமாக ஒரு 2 பரோட்டாவை பிச்சு போட்டு குருமா சுட சுட குருமா ஊற்றி பிணைஞ்சு இன்னும் அடிச்சாதான் சாப்பாடா? ஆமா அதை சாப்பிட்டாதான் இந்த திகட்டலை வந்து போக்க முடியும். பரோட்டா இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். பட் என்னைக்காவது ஒரு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப பரவாதி மாதிரிலாம் சாப்பிடல. வீடியோ பார்த்தா தான் எனக்கே தெரியும் எப்படி சாப்பிட்டீங்கன்னு. ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னும் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் தெரியல. லைட்டாக இந்த ஃபைனலாக உள்ளே இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் திகட்டல் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ இங்கே பாருங்க 2வது வாட்டி சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். இந்த ஃபேக்டரியிலலாம் அலாரம் அடிக்கணும். அந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாங்க இந்த செர்ரி தாங்க ஹைலைட். அப்படியே ஃப்ரெஷ் செர்ரிங்க. அந்த சாப்பிட்டுட்டு அப்படியே கரையுது அப்படியே வாயில. கொட்டையை மட்டும் எடுத்து போட்டேன். அதை மெல்ல முடியல, அதனால அதை போட்டேன். ஸோ கேக்கை வாங்கி நாங்கள் மட்டும் சாப்பிட்டாலும் எங்களால் முடிஞ்சதுக்கு ஏதாவது ஒன்று மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்சதை, அதாவது நல்லா சம்பாதிக்கிறவங்க தான் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்மள்ட்ட ₹10 இருக்குன்னா ₹1 கொடுக்குறது தப்பு இல்லை. உங்கள்ட்ட ₹1000 இருக்குன்னா ₹100 கொடுக்குறது தப்பு இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன, வேற ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்லை, விரும்பல. அவ்வளோதான். ஸோ அவங்க வந்தாங்க, உட்காந்தாங்க, வேலையை முடிச்சாங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நாங்கள் கடையை மூடிட்டு கிளம்புறோம். 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி வச்சுருக்கோம். அதையும் போயிட்டு கொடுத்துட போகிறோம். முடிஞ்சால் அதையும் வீடியோவில் ஷூட் பண்ணுறோம். அப்புறம் என்ன, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் வீடியோ இல்லைன்னா ஒரு பிராங்க் வீடியோ, ஆமாம் பிராங்க் வீடியோ ஏதாவது ஒன்றில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் மீ பாபா. அஸ்மா. பாய். டாடா, பை பை, see you.